ஏண்டா உன்னை முடி வெட்டுற அப்பதான் வகுத்து வழி சரியானு எத்தனை வாட்டி சொல்றது நானு கேட்க மயிரையும் பாரு ஆள் நாளாக தானே மயிர நாள் ஆக போகுது மயிர வச்சுருக்காங்க ஆளும் அவரு இதை வச்சு தான் பழப்பு ஓடிட்டு இருக்கு. இதே வெட்டுண்டாதீங்க சரியா? நல்லா கோத்துட்டப்பா. வீட்டில் நம்ம பேசுகிற பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. குறைஞ்ச வச்சு இந்த யூடியூப்ல பேசும்போது உண்மையிலேயே நிறைய பசங்க வந்து ஆர்வமாக கேட்குறாங்க. ஓய் அம்மா அவங்க திட்டுனா இவ்வளோ ஆசையாக கேட்குறாங்களான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்காவிலலாம் ஃபோனை போட்டு அம்மா என்னை திட்டுக்குமா அந்த வார்த்தை பேசுங்கம்மாங்கிறாங்க. என்னப்பா அப்படி நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருக்கம்மா சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா திட்டுவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு இப்போ நான் வெளிநாடு வந்த பிறகு அதை மிஸ் பண்ணுறேன். அதனால நீங்கள் பேசுகிற வச்ச நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் அப்படிமா. இந்த மாதிரி படப்பட துருத்துருன்னு பேசுகிறாங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. நானும் உங்களை மாதிரி தான் இதே மாதிரி 60 வயசு ஆனாலும் இப்படி தான் நான் பேசிட்டு இருக்க போகிறேன். அது இன்னும் 2 வருஷம் தானே, ஏன் கவலைப்படுறேன்? மிஸ்டர் அரவிந்த் இவங்க கண்டென்ட்டை எழுதுறாங்கன்னா அவங்க மட்டுமே தீர்மானிக்கிறதில்ல. நான் குழுவாக வந்து தீர்மானிப்பாங்க. அதை தாண்டி நடிகர்கள் எங்கள் பங்குக்கு வரும்போது இது இன்னும் கொஞ்சம் கூட வந்து இப்போ பேசியிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் பேசும்போது ஒரு 5-6 வாட்டி ஒரு டேக் எடுக்கும்போது 5-6 வாட்டி வேறு மாதிரி பேசுவோம். அப்போ அதில் எது வந்து எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்குதோ அதை அப்படியே வச்சுக்குவாங்க. அதனால வந்துட்டு நான் எழுதுனாங்க அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. டைரக்டர் சொல்றது பேசுறதே இல்லையா? நீங்க உங்க வாட்டு தான் பேசுறீங்களா? நான் பாட்டு பேசுறது தான். அப்படியா? எங்களுக்கு தோணும் இது தெரியாம டைரக்டர் சூப்பரா பேசுறாரு, டயலாக் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க கைதட்டி போட்டோம். டயலாக்ன்றது ஆஃப்டர் என்ன கடைசியா என்ன வருதுன்னா தப்பா நினைக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் இருந்து தானே. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து ஒரு அம்மாவா ஒரு மருமகளா மாமியாரா எல்லாவாவும் இருந்திருக்கிறேன். எல்லா கேரக்டராவும் நான் இந்த வயசுல 60 வயசு ஆச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கு தான். இப்போ நான் ஷாப்பிங் வித் மாம்னு ஒன்று. ஆனால் நான் அவ்வளோ ஷாப்பிங்கே பிடிக்க ஜெயிலுக்கு கூட போயிடுவேன், ஷாப்பிங்கே போக மாட்டேன். ஆனால் இப்படிலாம் சொல்லாதீங்க, இதான் சான்ஸ்ன்றாங்க. உண்மைதான். அதனால வந்து இந்த தம்பிங்களுக்கு அந்த அளவு அனுபவம் கூட இருந்திருக்காதா இருக்கும். ஏன்னா பெண்களாக அவங்க இருந்ததில்லை. அதனால அந்த மாதிரி சமயத்தில் வந்து நாம வந்து இன்னும் கொஞ்சம் எச்சா சொல்றது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக என்ன துளி உண்டு சேர்த்தோம்னா அது சேர்த்துறதான் கொஞ்சம் புரியுது அந்த மாதிரி தான். அதனால வந்து அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு இருக்குது. அதனால எங்களுக்கு எல்லாமே உண்மையிலேயே வந்துட்டு எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்துட்டு டயலாக் பேசுறதுக்கு காத்திருப்போம். விக்னேஷ் காந்த் அண்ட் சுட்டி அரவிந்த் நக்லைட்ஸ் டீம் பற்றி ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பிஹைண்ட் ரூட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் நக்கலைட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது எங்களுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு கணக்கு வழக்கு தான் இது. ஸோ அப்படி நாங்கள் ரொம்ப பார்த்து வியக்கக்கூடிய, வெளியில் எல்லா இடத்துலையுமே சொல்கிறதும் சரி, டீமுக்குள்ளே சொல்கிறதும் சரி, காம்படிட்டர்லாம் கிடையவே கிடையாது டிஜிட்டலில் யாருமே. ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், இன்னொருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா எதை முன்னாடி பின்னாடி பார்க்குறாங்கன்றது தான் அங்கே இருக்கே தவிர இவங்களோட தான் பார்ப்பேன் இவங்களோட தான் பார்க்க மாட்டேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ காம்படிட்டராக யாரையுமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை டிஜிட்டல்னு. ஆனால் அதையும் மீறி நாங்கள் காம்படிட்டராக நினைக்கிறது நக்கலைட்ஸை தான். ஏன்னா அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க எல்லா விஷயத்துலையுமே. நம்ம டீம் 50 பேர் வச்சுருக்கோம், அவங்களும் 50 பேர் வச்சுருப்பாங்க. நம்ம 200 பேர் ஆக்குறோம், அவங்களும் 200 பேர் ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம ஓடிடி லான்ச் பண்ணுறோம், அவங்களும் ஓடிடி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நக்கலைட்ஸ் வந்து நம்ம கூட ரொம்ப பேரலாக அதே எஃபர்ட்டோட ட்ராவல் பண்ணுற டீம்ன்றதுனால ஒரு பெரிய மரியாதை உண்டு.